கோவை மாநகராட்சி கூட்டத்தில் புரோக்கருக்கு தரும் முக்கியத்துவம் தங்களுக்கு இல்லை என கூறி மேயர் முன் அதிமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கோவை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மேயர் ராஜ்குமார் தலைமையில் வியாழனன்று நடந்தது. கூட்டத்தில் கோவையில் துவங்க உள்ள திட்டங்கள் குறித்தும் புதியதாக கட்டப்பட உள்ள மேம்பாலங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக விவாதம் நடந்து கொண்டிருந்த போது மாநகராட்சியின் நகர்மன்ற குழு தலைவரும் அதிமுகவின் 96வது வார்டு கவுன்சிலருமான செந்தில்குமார் குறுக்கிட்டு மேயர் ராஜ்குமாரிடம் ஒருமையில் பேசினார். அதிமுக கவுன்சிலர் வார்டுகளில் வளர்ச்சிப் பணிகள் செய்யவில்லை என்றும் புரோக்கர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் தங்களுக்கு தரப்படுவதில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மற்ற கவுன்சிலர்கள் சமாதானம் செய்தும் செந்தில்குமார் இருக்கையில் அமரவில்லை. தொடர்ந்து பேசியதால் எரிச்சல் அடைந்த மேயர் சத்தமாக பேசி எச்சரிக்கை விடுத்தார். மேயருக்கும் அதிமுக கவுன்சிலருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கோவை மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது.